சென்னையில சந்திக்கலாம், சந்திப்போம். ஆனா எதுவும் திட்டமிட்டு எதுவும் வரல. யாரையும் சந்திக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோடு வரல. பல்லு வலி பல் டாக்டர் பார்க்கணும். அன்புமணி அவர்களை பார்த்திருந்தோம், 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். சுமூக பேச்சுவார்த்தை எதுவும் நடந்திருக்கா? காம்ப்ரமைஸ் ஆயிருக்குமா? என்ன சொல்றாரு? காம்ப்ரமைஸ் அந்த இதெல்லாம் வார்த்தை எனக்கு புரியல. காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லுங்க, அது என்ன வார்த்தை? அது இல்ல 2 பேருக்கு கருத்து மோதல் மாதிரி இருந்தது, முரண்பாடு இருந்தது. இப்ப என்ன சொன்னார் அன்னைக்கு என்ன பேசியிருப்போம்? ஒன்றும் இல்லை. நிர்வாகிகள்லாம் நீங்க இணைந்து செயல்படணும், 2 பேரும் ஒத்த கருத்தோட இருக்கணும்னு நிர்வாகிகள்லாம் விருப்பப்படுறாங்க. நிர்வாகிகள் நீங்க ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்திருக்கோம், அவரும் மாற்று நிர்வாகிகளை போடுறாரு. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னு நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. எப்ப முற்றுப்புள்ளி இருக்கும்? நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறது, கமா போடுறது, அது இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி உங்க விருப்பம் நிறைவேறும். சரியா? நாளைக்கு அமித்ஷா வராரு. குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அவர்களும் உங்களை சந்திச்சாங்க. அப்ப என்ன சந்திச்சாங்க. அமித்ஷா போன தடவை வரும் பொழுது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்ப வராரு, பாமக கூட்டணிக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமா? எனக்கு தெரியாது. அமித்ஷா சந்திக்க கூட பார்க்கல. இப்ப நீங்க சொல்லிதான். ஐயா, திரு அன்புமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க. முகுந்தன் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. மீண்டும் ஏதேனும் பொறுப்புகளுக்கான வாய்ப்பு இருக்குமா? பொறுப்புகள் நிறைய இருக்குது. அவர் இப்போ எதையும் விரும்பல, எந்த பொறுப்புக்கும் வரணும்னு விரும்பல. அவரை ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுலதான் ஆர்வமா இருக்காரு. ஐயா, இந்த கருத்து மோதல்னால பாமகவுக்கு ஏதோ பின்னடைவு நினைக்கிறீங்களா? ஐயா, அதெல்லாம் பின்னடைவு பொதுமக்கள் மத்தியிலோ கட்சியினர் மத்தியிலோ நன்றி.